ஹாய் அண்ட் வெல்கம் டு பாலா ஸ்டேஷன் சேனல். நான் உங்கள் பாலா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மீம் ஸ்டுடியோஸ்லேருந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராம் ட்ரோல்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அமலா சாஜி அவங்க ஸ்டோரியில இன்வெஸ்ட் பண்ற ஒரு பேஜ் ப்ரோமோட் பண்ணியிருந்தாங்க. இருக்காண்டா டேய், ஆண்டவன் இருக்காண்டா, உனக்கு அழிவு ஆரம்பம்டா ஆரம்பம். Hey all, if you want to earn 20 to 30k while இன்னுமாடா இதெல்லாம் இன்னும் வந்து சொல்ற நம்பி உங்களுக்கு காசு கொடுத்தா மொத்தமா அள்ளி கொடுத்தீங்கன்னா எடுத்துட்டு ஓடுறதுக்கு. டேய், அப்ப அமலா சாஜி அரெஸ்ட் பண்றவங்கன்னு கேட்டீங்கன்னா, as per Consumer Protection Act செக்ஷன் 89 படி கிட்டத்தட்ட 2 ல இருந்து 5 வருஷம் ஜெயிலோ 10 ல இருந்து 50 லட்சம் வரைக்கும் ஃபைனோ கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. விட்டம்டா தாத்தா சிக்கிட்டே வா. ஸ்டார்ட் வா வா. ஒரு விட்டம் வாயா. ஐயோ வாழ்க்கை என்பது மத்தவனே எங்க தப்பிக்க பாக்குற. டேய் நில்லா. டேய் ஒரே நான் முடிச்சறேன். கிட்ட வா ஒல்லா. உங்களை பார்த்து தான் போறாங்க. டேய் சாமி என்னாச்சு? காலியாவே ஒளிஞ்சாடா எலி குஞ்சி. செட் ஆயிடுச்சுப்பா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாத்தியா இந்த லூசு பெருக்கு பொண்ண தராங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த லெவல் போறதுக்கு வாழ்த்துக்கள். போயிட்டு வா. எனக்கு என்ன உனக்கு? எனக்கு பொண்ணு. அப்ப எனக்கு பொண்ணு வேணும். ஒரு அணில் தான் என் பல்ல வேணா பாருங்க. ஆயிரம் போதுடா. இந்த பல்ல வச்சு பட்டாணி இல்ல மச்சான், பாறாங்களே சாப்பிடலாம். போதும் போதும் குந்தினி. அட பொம்மால. நான் ஆந்திரா பொண்ணு இல்ல, கேரளா பொண்ணு இல்லை, நான் தமிழ் பொண்ணு. சரி என்ன பண்ணலாம்? முடி வெட்டிங்கிறது நல்லா இருக்கு. முடியும் தெரிஞ்சுதான் ஸ்பெஷல். என்னது இது? போய் சுத்து மாதிரி. மக்களே பாருங்க. பாக்குற மாதிரியாடா இருக்குது அது? இது மண்ணு. இது ஆத்துல வச்சா ஆத்து மண்ணு, சேத்துல வச்சா சேத்து மண்ணு. நானே மண்ணு ஏய், வானத்துல இருக்கு சன்னே, கீழே இருக்கு மண்ணு. நீ ஒழுங்கா அங்க நின்னு ஒண்ணும் தெரியாது மண்ணு. அவன் ஒளி விளக்குன்னா நான் பச்சை விளக்கு. அவன் தெய்வத்தாய்னா நான் தெய்வ மகன். அவன் தனிப்பிறவின்னா நான் தெய்வ பிறவி. கழுத்துல ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற. மகேஷ் பாபு என்ன இது பைத்தியக்கார கும்பல் மாதிரி இருக்கு? ஏன்னா உன் பிரச்சனை உங்களுடைய பேர்ல எஸ் லெட்டரும் கே லெட்டரும் இருந்துச்சு அப்படின்னா உங்க மனசுல புடிச்ச உங்களுக்கு போய் எவ்வளவு சண்டை வந்தாலும் நீங்க அவங்கள விட்டே கொடுக்க மாட்டீங்க. லூசு மாதிரி பேசிட்டு இருப்பான். போங்க, சொல்றதெல்லாம் காதுல வாங்காதீங்க. வேஸ்ட் அதெல்லாம். Shruti Hassan. This is like my future partner, okay? Pooja Haj. நல்லா இருக்கு. What? டேய் Nayandara? வேண்டாம். Okay bro, what about this one? Vijay. நீ அந்த மாதிரி குரூப்பாரு, நீ வெளியவே இல்ல, உள்ள வராதே. கையில எல்லாம் நெத்தி பிடிச்ச காய் மட்டும்தான் வச்சு வளைய நினைக்காத, கழுத்து இருக்கவும் ரெடியா இருப்போம். என் தங்கச்சிய பாரியா. ஆக்சுவலா அந்த புள்ள பண்ண வேண்டிய அப்ப ஹேண்ட்ஸம் நீ என்ன நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா. ஜெயிச்சிட்டோம். ஏண்டா அந்த அம்மாவை பார்த்தாலே பாவமா இருக்கு. அது செயின் கிடையாது, அந்த அம்மா தாலி செயின். அத புடுங்கி அதுல பைக் வாங்குற. இந்த லட்சணத்துல ஜெயிச்சிட்டோம் மாறா, தோத்துட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம் மாறான்னு வேற டயலாக். உங்க
ஊழல் என்ன பாடினாலும் காட்டிட்டு இருக்காங்க. Are you girls lost? No. Why are you outside the kitchen? சூட்டு பயலுக்கு காதே கேட்க மாட்டுக்கு. காதுதான் கேக்குதா இல்ல காது கேட்காம இருக்காங்க அது எனக்கு தெரியல. ஓகே என் பேர் தெரியுமா? பால் இல்ல nobody a ball. யூடியூப்ல 5 lakhs ஃபாலோவர்ஸ், இப்போ இன்ஸ்டாகிராம்ல நேத்து தான் 200k ஃபாலோவர்ஸ் வந்தேன். உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கண்டினியூவா பண்ணிட்டே இருந்தாதான் அதுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். நான் அப்படிதான். அந்த கிணப்புலையும் ஏதோ ஒன்று இருந்திருக்கல. காலையில் அவன் வேலை கிடைச்சிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்த்தான் பாரு. இனிமேல் நீ எல்லாம் ஒரு ஆளு என்னை கேள்வி கேட்குன்ற மாதிரி இருந்தது. ஏய் பேசையறத நிறுத்துறா கன்றாவி பார்க்க முடியல. என்னடா பாக்குற ஃபாலோ அமுக்குடா சட்டி. எடுக்கிறது பிச்சை சட்டை புடிச்சாடா கேக்குற? என்ன ரொம்ப ஊற பண்ற? நீ படிச்சு பொண்ணு தானே? என்ன தள்ளிட்டு போ. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. இங்க பாருங்க, இந்த வீடியோ கீழே ஆயின் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு நான் 100 rupees ஜிபே பண்றேன். இங்க பாருங்க, பேசிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க. என் கண்ணு இருக்கு, நீங்க பாருங்க. பாருங்க அனுப்பிட்டேன் சார். ஏண்டா இது ஒரு பொழப்பாடாது உங்களுக்கு? ஏண்டா டேய் அந்த ஆப்பிள கொஞ்சம் தூக்கி போடு. ஓகேம்மா. டேய் என்னடா பண்ற? நீ என்கிட்ட என்ன சொன்ன? டேய் அந்த ஆப்பிள கொஞ்சம் தூக்கி போடு. தூக்கி போடு. தூக்கி போடு. அதான் தூக்கி போட்டேன். இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிருவனே. கோல்கேட்ட போடுறாங்க. என்னது கோல்கேட் ஃபவுண்டேஷன் மாதிரி இருந்துச்சு. என்னடா இது? பேஜ் ஒர்க். பேட்ச் ஒர்க்கா? பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு சாவ பயத்தை காட்டினாங்க பாருமா, உங்களுக்கு சாவ காமிச்சிரணும். பாவம்டா. இந்த வீடியோவை 2 பேருக்கு அனுப்புங்கள். நாளை கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை தருவார். இந்த வீடியோவை 2 பேருக்கு அனுப்புங்கள். அரை மணி நேரத்தில் உங்களுக்கு ஃபூ கால் வரும். அது நல்ல செய்தியாக இருக்கும். கமெண்ட் பாக்ஸில் எஸ் என்று நீங்கள் எழுதுங்கள். ஏன்டா நீ பீஸ். உங்க பெயருடைய முதல் எழுத்து எம் அல்லது பி அப்படிங்கிற லெட்டர்ல ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு பொருந்ததுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 1, உங்ககிட்ட காசு அதிகமா இருந்தாலும் அதை சேர்த்து வைக்க தெரியாது, பயங்கரமா செலவு பண்ணுவீங்க. 2, உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை உங்க சொந்தக்காரங்க முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க சொன்னதெல்லாம் பழிக்குமா ஐயா? ஒன்றும் பலிக்காது. மனசை வருத்தம் வலிக்கிட்டு இருக்கேன். நான் பொழுது போல வீட்டுல உட்காந்துருக்கேன். சரி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். எனக்கு காசு தராங்க. நீங்க எல்லாம் பாத்துட்டு இதை உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறீங்க. உண்மை வேஸ்ட் ஆகாது டைம். சின்ன பிள்ளை யூஸ் பண்ணா கூட நல்லா இருந்தா. ஏன்டா அப்படி பண்றீங்க? புதுசா அந்த சீன்ல பார்க்கவே முடியாது. சித்தா வேணாமா? நீதான் வேணும். என்ன இதெல்லாம்? சித்தா போடா மோட்டா. ஓகே, வீடியோ நல்லா இருந்துச்சு. நல்லா காமெடியாக கம்பேர் பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ் டு மீம் ஸ்டுடியோஸ். நிறையா காமெடி. இன்னும் அந்த வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறது, இந்த புகைப்படத்தை ஷேர் செய்தால் நல்ல செய்தி வரும், நல்ல ஃபோன் கால் வரும்னு இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் எனக்கும் வாட்ஸ்அப் ஃபார்வர்டில் வந்துட்டு தான் இருக்குது. ஏயா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது இன்னும் நிறைய பேர் அது மாதிரி அனுப்பிச்சு தான் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த அமலா சாஜி ஸ்கேம் வந்து ஆக்சுவலாக நான் இன்னொரு வீடியோ பார்த்துருந்தேன். அது ஆக்சுவலாக அவங்களும் ஒரு விக்டம் தான். ஏன்னா அவங்களும் நம்பி ஏமாந்துருக்காங்க. அப்படிங்க அவங்களும் விக்டம், அவங்க மேலே கேஸ் பண்ண முடியாது, அவங்களும் விக்டமாக தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஷார்ட்ஸில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு.
எனக்கு தெரிஞ்சு பண்ணுறது. ஆனால் இன்னமும் இந்த எப்படி இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்டெல்லாம் வந்து நல்லது நடக்கும், நல்ல செய்தி வரும்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்களோ, ஆரம்ப காலகட்டத்தில் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி இப்போ வாட்ஸ்அப் ஃபார்வர்டு வந்துருக்குது. அது எப்படி அவங்களாம் நம்பி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் போகிறவங்க எல்லாரும் யாரோ ஏதோ பிளாட்ஃபார்மில் யாரோ சொன்னாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் சொன்னாங்க, இன்னும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அது இன்னும் புரியாது. உங்களுக்குமே அந்த வாட்ஸ்அப்பில் சொன்னால் நல்ல செய்தி நடக்குன்னு சொல்லி ஃபார்வர்ட் பண்ணாங்களா, அவங்களுக்குமே இந்த இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஃபார்வர்ட் பண்ணுறவங்களுக்குமே எந்த வித்தியாசமுமே இல்லைடா. ஏன்னா இன்னுமாடா வந்து எது நல்லா இருக்குது, எது நல்லா இல்லை, எது உண்மையாக இருக்குது, எது வந்து ஃப்ராட் பண்ணுறாங்க, ஸ்கேமர்ஸ் யார், அது கூடவா இன்னும் இந்த 2024 நான் உங்களால் வச்சு கண்டுபிடிச்சி பண்ண முடியாமல் இன்னும் ஏமாந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்குமே அந்த நல்லது நடக்கும்னு சொல்லி ஃபார்வர்ட் பண்ணாங்களா, அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இல்லைடா. உங்களுக்கு இன்டர்நெட் இருந்து இவ்வளவு இருந்துமே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க தப்பு உங்கள் மேலே தான். அவங்கள சொல்லியெல்லாம் தப்பு கிடையாது. நீங்கள் முதல்ல தெரிஞ்சுங்கடா எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு மேலே அது தெரிஞ்சிருக்கணும், அது என்ன பிளாட்ஃபார்மு, அது உண்மையாலுமே என்ன நடக்குது, அதை பற்றி லேர்ன் பண்ணிவிட்டு மினிமமான அமௌண்ட்டை போட்டு வருதா இல்லையாங்கிறத செக் பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான்டா பண்ணணும். எடுத்தோன்னே இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு கொண்டே கொடுத்துட வேண்டியது அப்புறம் அவங்களையும் சொல்கிறது. அதுக்காக அந்த பொண்ணு அந்த அமலா சாஜி பண்ணதெல்லாம் நான் நல்லதுன்னு சொல்ல வரல, ஐ மீன் நல்லா தப்பு இல்லைன்னு சொல்ல வரல. அது பண்ணதும் தப்பு தான். ஆனால் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு சொன்னாங்கிறக்கா உடனே கொண்டே பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா, அவங்களையும் தான் சொல்லணும். நீங்கள் முதல்ல உங்கள் காசு முதல்ல நீங்கள் தெளிவாக இருக்கணும்டா, அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு சொல்லணும். ஏதோ கோதல் சொல்லிட்டேன். ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் டு மீம் ஸ்டுடியோஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன வீடியோக்கு அடுத்து ரியாக்ட் பண்ணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.